கேரளாவில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களை இணைக்கிறார் செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். கேரளாவில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். அங்கு புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம், பெரியார் நினைவு நூலகத்தை அவர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கேரள மக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசினார். தற்போது மேடையில் அவர் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைக்கம் போராட்டத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் அந்த நூற்றாண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காக நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள மாநிலம் புறப்பட்டு சென்றார். இன்று புதுப்பிக்கப்பட்ட பெரியாரின் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு திறந்து வைத்தார். குறிப்பாக 1924ஆம் ஆண்டு வைக்கம் நகரில் நடைபெற்ற தீண்டாமைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை பெரியார் முன்னிறுத்தி தலைமையேற்று நடத்தினார். அந்த நூற்றாண்டை நிறைவு விழா என்பது கேரள மாநில வைக்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் அங்கு 1994ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதுப்பிக்க உத்தரவிட்டிருந்தார். அந்த புதுப்பிக்கக்கூடிய பணிகள் முடிவுற்று அந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த வைக்கம் போராட்டத்தை நிறைவு கூறக்கூடிய வகையில அங்கு நேரடியாக சென்று முதலமைச்சரே அந்த நூற்றாண்டு நினைவகத்தையும் நூலகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், அமைச்சர்கள் அதே போல ஏவா வேலு, அதே போல திராவிட கழக வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு பிறகு அங்கு இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச இருக்கிறார். இங்கு இந்த வைக்கம் நூற்றாண்டு ஒட்டி அங்கு கேரள மாநில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைவு பரிசு மற்றும் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆண்டு வைக்கம் விருதும் இந்த ஆண்டு கொடுக்கப்பட இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவருக்கு வைக்கம் விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். குறிப்பாக இந்த ஆண்டுக்கான வைக்கம் விருதை பொறுத்தவரை கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த திரு தேவனூரா மகதேவா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் தேவனூரா மகதேவா அவர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில சிறந்த எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய இவருக்கு மக்கள் மொழியில உரிமைகள் மீதான நிலைப்பாட்டில் அதிக ஈடுபாடு கொண்ட இவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் அடக்குமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டவர் என்கிற அடிப்படையில இவருக்கு இந்த விருதை தமிழ்நாடு அரசு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இந்த தேவனூர மகதேவா. இவருக்கு வைக்கம் விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ், தங்க முலாம் பூசிய பதக்கத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில வழங்குகிறார். முன்னதாக கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு நினைவு பரிசையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழாவில் அவர் பேச இருக்கிறார்.